கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய முதற் பகுதி. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். என கருமையானவர்களே, இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் தம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கிருபையின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியை உங்கள் மேல் அவர் ஊற்றுகிறபடினால் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் சென்று விண்ணப்பத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு கிருபையை தருகிறார். அவரிடத்தில் நாம் நெருங்கி கிட்டி சேருவதற்கு கிருபையை தருகிறார். உலகத்தோடு கூட இருக்கிற அநேக காரியங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடியதாய், முயற்சிக்கக்கூடியதாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அனுதினமும் அவருடைய சமூகத்தில் சென்று விண்ணப்பிக்கும்படியான விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, அனுதினமும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அனுதினமும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது, வழி நடத்துகிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறோமா? கர்த்தரோடு கூட நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோமா? இந்த நாளிலே கர்த்தர் அந்த விண்ணப்பத்தின் ஆவியை நம்மால் ஊற்றி கொண்டிருக்கிறார். நீ கிருபையின் ஆவியை மட்டும் பெற்றுக்கொள்வதோடு கூட நின்று விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை பெரியவர்கள் மேலும் சிறியவர்கள் மேலும், நல்லோர் மேலும் பொய்யோர் மேலும், எல்லார் மேலும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைய நாளில இந்த விண்ணப்பத்தின் ஆவியை உன்மேல் ஊற்ற அவர் விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட நெருங்கி கேட்பியாம், ஆண்டவரே எனக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வரணும் ஆண்டவரே, உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது, நான் உங்கள் கூட இருக்கணும். இந்த மாதத்தில் எனக்கு ஒரு விசேஷத்தை கட்டளையிடும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இன்று அவர் தம்முடைய வார்த்தையின்படி உனக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கொடுப்பார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. கிருபையினால் உம்முடைய கிருபையின் ஆவியை பெற்று நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நீங்கள் கிருபை செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையையும் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அதிகமாக பெற்று உங்கள் சமூகத்தில் தங்கள் நேரத்தை செலவு செய்ய கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.